ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நொஸ்டாலஜிக் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு புது செக்மெண்ட் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நடனா நாட்டிய நர்த்தனா தேட்டர். ஸோ இந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே இருந்தது, ஐ மீன் நம்ம இப்போ இல்லை தேட்டர். ஸோ எங்கே இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த சேர்மன் முத்துராமையர் ரோடு, இந்த முனிச்சாலை பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து இந்த தேட்டர் வந்து இருந்தது. ஸோ இந்த தேட்டருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, ஐ மீன் டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, ஐ மீன் அவங்களுக்கு வந்து ஒரு கேள்விப்படாத ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். லைக் யூஸ்வலாக வந்து யார் வந்து சினிமா தேட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, ஒன்று ஃபினான்ஷியர், இல்லை வந்து சினிமா மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி இப்போது எப்படி ஏஜிஎஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நடனா நாட்டிய நர்த்தனா தேட்டர் வந்து ஸோ யார் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இது வந்து ஐ மீன் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டினது வந்து டாக்டர்ஸ். ஸோ டாக்டர்ஸ்னால் இப்போ கூட அந்த டாக்டர்ஸ் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, இந்த போஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, ஸோ இப்போது முனிச்சாலையில் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் போஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு. ஸோ அந்த ஓனர்ஸ் தான் வந்து இந்த தியேட்டர்ஸ் வந்து கட்டி, அதுக்கப்புறம் வந்து அப்ரூவல்லாம் கிடச்சி ஒரு 1 இயர் டிலே ஆகி, அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் அந்த கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஒரு 3 ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருந்தப்போ வந்து இவங்களும் வந்து மல்டிப்ளெக்ஸ் இதில் வந்து பண்ணாங்க. ஸோ சொன்ன மாதிரி வந்து இந்த தேட்டரோட பேருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும், ஒரு கலைநயத்தோட, நடனா நாட்டியா நர்த்தனா அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஹாரி பாட்டர். ஸோ ஹாரி பாட்டர் இங்கிலீஷ், ஆமாங்க. ஸோ இங்கே வந்து இங்கிலீஷ் படம் வந்து தமிழ் டப்பும் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்லேயுமே இருந்த மாதிரி ஞாபகம். நான் எதில் பார்த்தேன்னு சொல்லி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் நான் ஹாரி பாட்டர் ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து பெருசாக கூட்டம் இல்லை. பட் ஆனால் ஏசி எல்லாமே வந்து அப்போ கூட வந்து பக்காவாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து என்னால் அப்போது அந்த ஸ்மார்ட் ஃபோன் அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து எந்த ஃபுட்டேஜும் என்னால் வந்து எடுக்க முடியல. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டியா நர்த்தனா. ஸோ இருக்கிறதுலே வந்து சின்னது வந்து கொஞ்சம் நர்த்தனா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்றபடி நடன நாட்டிய ஓரளவுக்கு கொஞ்சம் ஐ மீன் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நடனம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், கொஞ்சம் கவுடாகவும் இருக்கும். ஸோ இதோட பில்டிங், அந்த ஆர்கிடெக்சர் கூட வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த ஒரு காஃபி ஷேட் கலரில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து 2 பசங்க. ஸோ அந்த 2 பசங்க வந்து ஐ திங்க் ஃபாரினில் படித்து இந்த ஐ மீன் படிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்தப்போ வந்து கேட்டிருக்காரு போல், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டாக்டர் தொழிலையும் பார்க்கணும், ஸோ தேட்டர் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஸோ நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து இல்லை, ஸோ மெடிக்கல் லைன்லேயே வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுனால வந்து ஸோ இந்த தேட்டரை வந்து சரி நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்து வந்தது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து யோசிச்சிருப்பீங்க, நடனா தேட்டர்னாலே வந்து ராமராஜன் தானே வந்து கட்டினதாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி வந்து ராமராஜன் வந்து இந்த கட்டலை. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டாக்டர்ஸ் வந்து ஸோ இவங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த டைமில் யாருக்காச்சும் கை மாற்றி விட்டுலான்னு பார்க்குறப்ப தான் வந்து ஸோ இவங்க ராமராஜன், ஆக்டர் ராமராஜன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட அந்த அட்மின் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி கடைசியாக வந்து இந்த தேட்டர் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட வந்து இந்த தேட்டர் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. பட் அவங்க கூட வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக ரொம்ப நாள்லாம் வச்சுக்கலாம், ஐ மீன் ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து கை மாற்றிட்டாங்க. ஸோ மேபி ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இந்த ராமராஜன் அந்த அரசியல் வருகை, அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஆனது, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அரசியல் புரசலாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தேட்டர் வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெலிவிஷன், அந்த கேபிள், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த 50 ரூபா கேபிள்னு சொல்லி ஒரு கான்செப்ட்லாம் வந்தது. ஸோ முன்னாடி கேபிள் வந்து காஸ்ட்லியாக இருந்தது. அதுக்கப்புறம் 50 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு 40 சேனல் 30 சேனல் லோக்கல் சேனல் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொன்னப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில், எனக்கு மற்ற சிட்டியில் எப்படின்னு தெரில, பட் மதுரையில் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேட்டர் போகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸோ கேபிள்லேயே எல்லா படமும் வந்துடும், புது படம்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி லைக் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து தேட்டர் போடுறது வந்து ஸ்டாப் பண்ணாங்க. பட் இது மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ரீசனாக இருக்காது, ஒரு மேனேஜ்மெண்ட் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு வழியாக வந்து இந்த தேட்டர் வந்து பெருசாக போகலன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ நான் வந்து இந்த தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்த படம் வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்து நான் மேபி வேறு படம் கூட பார்த்துருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட்டு ஞாபகம் இருந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் பார்த்தது நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் பார்த்த படம் பார்த்தீங்கன்னா வந்து தசாவதாரம். ஸோ தசாவதாரம் வந்து ஐ திங்க் 2008 வந்தது. ஸோ அந்த டைம் வந்து நான் வாஸ் ஒரு 10th 9th அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே அப்போ வந்து கட்டையை போட்டுட்டு போய் பார்த்த படம் தான் வந்து தசாவதாரம். அந்த மேட்னி ஷோ வந்து போய் பார்த்தோம். ஸோ அது வந்து நான் நடனா தேட்டரில் பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்கும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் எனக்கு என்னமோ அப்போல்லாம் வந்து புஷ்பேக்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த 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 டைமில் ஓப்பன் பண்ண தேட்டரில் எங்கேயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு புஷ்பேக் இல்லை. நான் அந்த கடைசியாக 2008 பார்த்த கூட புஷ்பேக் இருந்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு நார்மல் சீட் இருக்கும், கொஞ்சம் குஷன் இருக்கும். ஸோ இப்போது இந்த தமிழ் ஜெய தேட்டர்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு சீட்டிங் இருக்கும். ஸோ புஷ்பேக்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் அந்த டைமில் மேபி ஒன்றும் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் அன்கம்ஃபர்டபுளாலாம் வந்து இருந்த மாதிரி தெரியல. பட் ஆனால் ஒரு நல்ல மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து அந்த தேட்டர் வந்து ஃபுல்லாக வந்து டெமாலிஷே பண்ணி இப்போ அப்பார்ட்மெண்ட் வந்து வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த தேட்டர் வந்து இன்னும் இருந்திருந்தால் வந்து அந்த லொக்கேஷனுக்கே வந்து செமையாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு முனிச்சாலையில் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்குள்ள தான் கணேஷ் தேட்டர் வரும். இப்போ கணேஷ் தேட்டருமே வந்து பெருசாக இல்லை எனக்கு தெரிஞ்சு, சின்ன ஸ்க்ரீன் அந்த மாதிரி இருந்தது. முன்னாடி பிக் சினிமாஸ் டேக் ஓவர் பண்ணப்போ வந்து நல்லா இருந்தது. இப்போ வந்து சவுண்ட் சிஸ்டம் அதெல்லாம் வந்து அப்டேட்டடாக இல்லை, ஏசி போடுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வசலையும் நமக்கு தெரிஞ்சு எந்த தேட்டரும் இல்லை. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணுன்னா வெற்றி அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த முனிச்சாலை அந்த சேர்மன் முத்துராமர் ரோட் தாண்டி தான் வந்து உங்களுக்கு அந்த ராம் தேட்டர், பழனி ஆரம்பங்கள்லாம் இருந்தது. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து இப்போது அந்த 3 தேட்டர் வந்து இன்னும் இருந்திருந்தால் வந்து செம்மையாக வந்து ஸ்கோப்பாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவே வந்து ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன். முனிச்சாலை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். பட் அஃப்கோர்ஸ் இந்த டிராஃபிக் வந்து நிறைய க்ரியேட் ஆகும். பட் ஸ்டில் அது இருந்திருந்தால் வந்து இன்னும் அமேசிங்காக இருந்தது. ஸோ உங்களில் வந்து எத்தனை பேர் வந்து இந்த தேட்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்பெஷலி 90s கிட்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து தெரியும் உங்கள் பேரண்ட்ஸுக்கெலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த படம் என்ன, அதுக்கப்புறம் அதே மாதிரி லாஸ்ட்டு நீங்கள் பார்த்த படம், உங்களுக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்கிற படம் வந்து எது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.